மாப்பிள்ளைக்கு நைனா 2 ரூபாய் மொய் எழுதிருக்காரு. கூச்சப்படாம துள்ளுங்கடா. என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? மாப்பிள்ளைக்கு மொய் 2 ரூபாய் எழுதிக்கிறேன். 2 ரூபாய். மாப்பிள்ளைக்கு 2 ரூபாய். நிறுத்தியா? அல்ப 2 ரூபாய் கொடுத்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே. யார பார்த்து அல்பங்க அல்ப? உனக்கு சாதாரணமா தெரியல அந்த 2 ரூபாய். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கு இல்லையா தெரியும். நக்காதரா அப்படியே போட்டு மூழ்கு. இந்தா 2 ரூபாய். மாப்பிள்ளைக்கு மொய் எழுதாத கல்யாணம்னு உலக சரித்திரத்துல என் பேர் எழுதினாலும் பரவாயில்ல. இருக்கிற சோறு பப்படம் பாயசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்க. நீங்க மகராசனா இருக்கணுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க மகாராசனா இருக்கணும்னு சொன்னேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ். என்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வேலை வெட்டி இல்லையா? தம்பி எங்க போறீங்க? என்ன அபசகுண மாதிரி கேக்குற? முதல் இரவுக்கு போயிட்டு இருக்கேன். யோ, முதல்ல பாக்கிய கிழவை, அப்புறம் முதல் இரவு போலாம். உனக்கு பணம் பாக்கியா? என்ன பாக்கியா? இந்த பாரியா, மளிகைக்காரரு, சமையல்காரரு, நாயனக்காரரு, பந்தல்காரரு, மொத்த கான்ட்ராக்ட் நான் தான். 101 ரூபா அட்வான்ஸா கொடுத்தியே, 100 ரூபா செலவுல, பாக்கி 1 ரூபா இருக்குது. என்ன பண்ணலாம் அதை? கடையில கவர் கட்டு வைப்பான், வாங்கி தின்னுட்டு வந்துடுறேன். ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. ஏன்பா நிறுத்திட்ட? மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டியது தானே? என்ன மாமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? பொண்ணு எங்க? ரஞ்சனி, ரஞ்சனி. ஏண்டா, உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த அழகுல என் பொண்ணை வேற உட்கார வைக்கணுமா? ஆமா, நான் கேட்ட 20,000 ரூபாய் எங்க? மாமனாரே, பணம் கேட்கிற இடமா இது? உடலும் உள்ளமும் ஒண்ணு சேர்ற இடம். சுக்கிரம் வர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். பொண்ணு அனுப்புங்க பாபா. என்ன பண்ணீங்க? கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அவர் மூஞ்சிய பாருங்கப்பா, பாவமா இருக்கு. ஆமா மாமா. இங்க பார், இப்படி அவசரப்பட்டு அலைஞ்ச உன்னை உலக்கியாலே அடிச்சு அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன். மாமா, தகப்பன் பொண்ணுங்கிற உறவெல்லாம் நீங்க தாரவாத்து கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவ என் பொண்டாட்டி. நீங்க இனிமே அவளை அடிப்பேன் மதிப்பேன்னு சொன்னா நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியிருக்கும். துப்பு கட்ட பயல, ஆம்பளையா ஆம்பளை, வார்த்தையை காப்பாத்த முடியாத பயலுக்கு வாய் வேற. 20,000 ரூபாய் கொடுத்தாதான் என் பொண்ணு தொட முடியும். இல்ல அவன் நிழல கூட தொட முடியாது. அப்ப முடிவு ரஞ்சனி. எவன்டாவன் ஜாம கோழி கூற நேரத்துல ஜோசி பார்க்க வந்திருக்கிறது? நீயா? என்னப்பா நட்ட நடு ராத்துல வந்து நிக்கிற? சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன்? எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நான் உங்களை மானசீக தெய்வமா நினைச்சனே. நினைச்ச, இப்ப என்ன ஆச்சு? மோசம் போச்சு. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன். முடிவு? முதல் இரவுக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டானே. அவங்க அப்பம் பண்ற தப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இளவரசன் ஆயிடுவான் நீங்க சொன்னீங்கல்ல. தம்பி, ரோட்ல போற ஒரு பொண்ணு கழுத்துல நீ குபீர்னு பாஞ்சு தாலியை கட்டிட்டா உடனே உன்னை புருஷன் அவ ஏத்துக்குவாளா? அப்புறம் நீ தாலி கட்டின பொண்டாட்டி உன்னை புருஷன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிற இடம் எது? எது? அது அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும். உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும். உன் நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன குருஜி இது? பணம் கொடுத்தாதான் அவ பொண்ணை சம்மதிக்க வைப்பேங்கிறான். நீங்க என்னடா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க. ஆமா குருஜி, ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுங்க. முதல் இரவு முடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன். எத? குழந்தைய? மூதேவி, ஏதோ 5-10 ஜேபில இருந்து எடுத்து கொடுக்கலாம். 20,000 அர்த்தராத்துல அத்தனை படத்துக்கு நான் எங்க போவேன்? குருஜி, ஒண்ணு செய்யுங்க. அப்ப என் மாமனார் கிட்ட வந்து என்ன பத்தி சிபாரிசு பண்ணுங்க. என்ன நீ விளையாடுறியா? இந்த பையன் நல்லா வேலை செய்வான்னு ஒரு ஆபீசர் கிட்ட சிபாரிசு பண்ணலாம். மாமனார் கிட்ட பண்ண முடியுமா? அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நேர்வகடு காதல கடுக்கன் சில்க் ஜிப்பா இந்த மூஞ்சி இதோட என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. குருஜி, ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணுவோம் மாவா? உன் சங்காத்தமே வானம். எதா இருந்தாலும் நீ தனியா பண்ற, என்ன கலக்காதே. உங்களை கலக்கல குருஜி. இந்த ரத்தமும் கலக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி எப்படி? மாறு வேஷத்துல போய் நான் அவளை ரேப் பண்ணட்டுமா? ரேப் பண்ணிக்க. நீ தொட போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதிர்ஷ்ட லட்சுமிங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்த உருவமடாது. அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். அதனால நீ தொடறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்லோகம் கும்பிட்டுக்க. சுபம், இப்ப நான் ரகசியமா சொன்னதை நீ சத்தம் போட்டு அவ காதுல நுழையறா மாதிரி சொல்லணும்.
சொல்லிடுறேன். இவன் சத்தம் போட்டு பாடுறது அந்த தடியம் வட்டுற கொரட்ட சத்தத்துல அமிங்கிடுச்சுன்னா சுவாமி சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே. பக்தா, ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலுறும் ஒரு மனிதனுக்கும் அவதியுறும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்ஞை புரிந்து வா என்றார். ஆக்ஞை ஆக்ஞை ஆக்ஞை. சுவாமி முன்னொரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ? சுவாமி, அந்த அல்லலுறும் ஆண்மகன் நான் தான் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். நலமே சூழ்க சூழ்க. பக்தனே, அல்லலுறும் மனிதன் நீ என்றால் அந்த அவதியுறும் பெண்மணி எங்கே இருக்கிறாள்? வாங்க. பொண்ணு மேலதான் இருக்கிறா. பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா. நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும். செய்வோம் செய்வோம். அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம். பக்தனே, யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாம். சாமி, இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்கட்டு ஏறி போகணும்? நானே என் பொண்ணை கூப்பிடுறேன். மகளே ரஞ்சனி, இங்க வாமா. சாமி வந்திருக்கிறார் பாருமா. நான் அவரை தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல. ஐயோ பெண்ணே, சுவாமி நீங்களா? வாங்க சுவாமி, வாங்க மேல வாங்க. நீர் இங்கேயே இரும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடாடாடாடா, சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ? டேய், நீ எதை வேணாலும் சொல்லு. என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வராம ஏதாவது சொன்ன என்னங்க இது வேஷம்? அடே, எங்க அப்பா முருகனோட கருணைய பாத்தியாடா? என் மன கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆதியே அந்தமே அரூபத்தாயே சொரூபத்தாளே. ஓஹோ, அடே, ஞான பழம் இல்லையா, அப்படியே புளிகிற. என்னடா இது பூஜை நேரத்துல போனு? ஹலோ, யாரு? ஜோசியரா? என்னது, ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணியா? எதுக்கு? மாறு வேஷத்துல வருவானா? பாட்டெல்லாம் வேற பாடுவானா? தொகையரா பாடித்தான் தொடங்குவானா? ஐயோ, இந்த பாட்டா கேளு. சொர்ணலக்ஷ்மியின் சுருக்கமே அதேதானா? ஐயோ ஐயோ, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, குலம் போச்சு, கோத்திரம் போச்சு, என் லட்சியமே போச்சு. ஐயோ, கதவை திறவா. மறந்துட்டா பரதேசி பயல. பணம் கொடுக்க வக்கில்லாதவனுக்கு பாட்டு வேற வேஷம் வேறயா? அப்பா, குறுக்கால ஏதாவது பேசுன கூறு போட்டுருவேன். மாமனாரே, நீங்க கொஞ்சம் கதவுக்கு அந்த பக்கமா இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏன் விளக்கு ஒண்ணு கையில கூட புடிச்சுக்கிட்டு நடு வீட்டுல நிக்கிறேன். அதெல்லாம் மரியாதை இல்ல மாமா. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? மானங்கட்ட பயல. திறவாய் நீ கண்ணே திறவாய் நீ. திறவாய் நீ கதவ திறவாய் நீ. ஒரு சந்தன காவடி தூக்குறேன் பூங்கொடியே. திறவாய் நீ கண்ணே திறவாய் நீ.
வாழ்க்கை வேணுமின்னு பொம்பளதான் கேப்பா புருஷன் நான் கேட்டான் போடுறியே தாப்பா யோகம் வந்து எனக்காக காத்திருக்கு தேவி ஏ, யோகம் வந்து எனக்காக காத்திருக்கு தேவி ஒன்ன புடிப்பேன் கட்டி அணைப்பேன் சொர்க்க கதவை தட்டி திறப்பேன் ரொக்க பணத்தில் துள்ளி குதிப்பேன் ரெக்கையின்றி வானத்தில் பறப்பேன் திறவாய் நீ கண்ணே திறவாய் நீ ஒரு சந்தன காவடி தூக்குறும்பூங்கொடியே திறவாய் நீ கண்ணே திறவாய் நீ கூடி வரும்போது குறுக்கே நிக்கிறது கூறுகெட்ட ஆளு தாலி கட்டி சன்னியாசி ஆக்கியதும் ஏனோ தாலி கட்டி சன்னியாசி ஆக்கியதும் ஏனோ பொண்ண விளக்கி விக்க நினைக்கும் அப்ப எதுக்கு ஒன்ன தவிர வேறு கதியே இல்லை எனக்கு ஆசைகள் உன்னிடமே இருக்கு திறவாய் நீ கதவை திறவாய் நீ ஒரு சந்தன காவடி தூக்குறேன் பூங்கொடியே திறவாய் நீ கண்ணே திறவாய் நீ திறவாய் நீ கதவை திறவாய் நீ திறக்கிற பணத்தை முதல்ல கொடு கதவை மட்டும் இல்ல இந்த வீட்டுல எதை எதை திறக்க சொல்றியோ அத்தனையும் திறக்கிற என்னடா இது மாலையும் கழுத்துமா மருமகளோட வருவ ஆர்த்தி எடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒண்டி கட்டியே உள்ள வரியே பொண்ணு எங்க பொண்ணாவது படலங்காயாவது முதல்ல அந்த புஸ்தகம் எங்க எந்த புஸ்தகம் எந்த புஸ்தகமா அந்த ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராட்சச வயசுல அழைச்சிட்டு வரேன்னு எழுதி இருந்தது அந்த ஜோசிய புஸ்தகம் ஏன்பா என்னாச்சு என்ன ஆச்சா மருமகனை பார்த்து மகராசன வாழுன்னு சொல்றதுக்கு பதிலா மானம் கெட்ட பையில வெளியே போடான்னு சொல்லிட்டு அவங்க அப்ப அது எப்படி அந்த வார்த்தை கேட்கலாம் அதான் நானும் கேக்குறேன் இது கிரக கோளாரா அந்த ஜாதகத்தை கணிச்சவங்க கோளாரா நான் கண்டுபிடிச்சாகணும் தங்கச்சி ஒருத்தி வீட்டுல இருக்காள அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற அக்கறையே இல்லாம தன்னோட அதிர்ஷ்டத்தை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அண்ணங்கிட்ட இனி வாதாடி பிரயோஜனம் இல்லை தீர்ப்பு நாமே எழுதிக்க வேண்டியதுதான் நான் என்ன பாவம் பண்ணணும் பெத்த பொண்ணும் வீட்டுல இல்ல கட்டின மருமகளும் வீட்டுக்கு வரல மருமகளை விடுமா தாலி கட்டிட்டேன்ல தந்தியில வர வேண்டிய அதிர்ஷ்டம் கொஞ்சம் தாமதமா தபால வரப்போகுது அவ்வளவுதானே ஆனா லட்சுமி காணுமே எங்க போயிருப்பா என்ன இந்த காதல் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற எந்த கல்யாணமா இருந்தாலும் ஜாதகம் சரியா இருக்கணும் அப்போ நாளைக்கு காலைல அந்த பால்கார பையன் வருவாரு அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்குற கொஞ்சம் பார்த்து சொல்றியா எதுக்கு அவனோட ஓடி போகத்தான் அம்மா பிடிச்சிட்டேன் தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் இத வர என்ன உசு எங்க அந்த கரவகர காலி பையன் யாரு என் மகனா உனக்கு மக எனக்கு ஏமா அவன் வீட்டுல இருக்கானா எதுக்குப்பா அப்படி கேக்குற ஒரு விவரம் தெரிஞ்சாகணும் ஏன்பா விவரம் கேக்குற நேரமா இது ஏன் போதையில இருக்கானா இல்லப்பா காலையில தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாப்பா பாலும் பழம் கொடுத்து இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பிச்சிட்டு வரேன் பால் வேற கொடுத்துட்டீங்களா இப்பதான் பாலை சாப்பிட்டு பழத்தை தொட்டா இன்னாங்கடா இது பிரச்சனை யார கேட்டா கல்யாணம் பண்ண யார கேட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்தின இன்னாத பொண்ணு உங்க அம்மாவை கேட்டு கல்யாணம் பண்ண ஆ? ஏன் பொண்டாட்டி ஏன் சாந்தி முகூர்த்தம் அதுக்காக இது யார் ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை தானா யார கேட்டு கல்யாணம் பண்ண லட்சுமி 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 போய் லட்சுமி அனுப்பே நான் தாங்க லட்சுமி இவரோட சம்சாரம் டேய் தம்பி உன் தங்கச்சி அப்படியெல்லாம் வழி தவறி நடக்கிறவில்லப்பா புதுசா கல்யாணம் ஆன உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு தான் பாலக்காட்டுல இருக்கிற உங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருப்பா அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டியை விட உன் தங்கச்சி வயசுல மூத்தவ அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு ஆகலைங்கிற ஆதங்கம் இவளுக்கு மட்டும் இல்லப்பா உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் இருக்கும்
என் தங்கச்சி இப்படி நினைப்பான்னு தெரிஞ்சிருந்தா என் கல்யாணத்தை தள்ளி வச்சிருப்பனே. அவ கல்யாணத்தை ஆபர்ஸ்பரியில நடத்தணுங்கிறதுக்காகத்தானே என் கல்யாணத்தை சத்திரத்துல வச்சேன். அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு சரித்திரம் படைக்கலாம்னு நினைச்சேன். அவ என்ன சரியா புரிஞ்சுக்காமலே போயிட்டா. ராஜா, புடவையும் சரி புருஷனும் சரி அவளுக்கு ஆசைப்படுற நேரத்துல அமைஞ்சிடணும். தாமதமா கிடைச்சா தங்கம் கூட அவங்களுக்கு தவிடாதாம்பா தெரியும். அவ எங்க போறா வந்துருவா. நீ போய் ஆக வேண்டிய வேலையை கவனிப்பா. மேல வச்ச தொட்டி கீழே இருக்கு. அவர் இருக்காரா? அவர் காலையிலேயே பெட்டி படிக்கையோட போயிட்டாரா? இதா நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு மெதுவா வா. வாங்க, நான் மெதுவா வர்றேன். வீட்டுல யாருமே இல்ல. நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்குங்க. என்ன நீ பொண்ணு எங்க? போறவரும் பொண்ணை விட்டுட்டு போவாரா? கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. எங்க போயிருக்காங்க? எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு எதையுமே மறைச்சு வச்சுதான் பழக்கம். ஆஹா, காலி பண்ணிட்டானா? என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிறேன். விடுவனா? பழனி முருகன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட பட்டணத்துக்கு வந்தவன். அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல, அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன். அப்பாடா, நான் தப்பிச்சியா? இனிமேதான் மாட்ட போறேன். மறுபடியும் ஒரு கட்டமா? சாதாரண கட்டம் இல்ல, உச்ச கட்டம். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் பொண்ணு உன் காவல்ல இருக்க போறா. நான் இங்க எதுக்குப்பா இருக்கணும்? சோ, ஆமாங்க, கல்யாணம் ஆன பொண்ணை நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சும்மாரியா? கள்ளங்கிட்ட தான் சாவியை கொடுக்கணும், கட்டம் போட்டவங்கிட்ட தான் கற்பை ஒப்படைக்கணும். என் பொண்ணோட கற்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சுக்கரம் விளையாடுறான். ஏங்க, கற்ப டப்பாவில போட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே, அது என்ன வீடா வாசலா? பூட்டி வைக்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க. பொறுப்பு இருக்கிறதுனால தாயா என் பொண்ணை கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிறேன். கட்டம் போட்டு என் மாப்பிளைய கெடுத்த நீதான். என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தா இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சோண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊறுகாய் ஆக்கி ஊற வச்சிருவேன். ஏய், நீ தொழில் பக்தி உள்ளவன். எனக்கு தெரியாம அந்த பையன் இங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. நான் வரேன். கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே. அம்மா துர்காதேவி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க. நான் கும்பிட வந்தேன், ஆனா குழப்பம் தான் வந்துச்சு. தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன். கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சும்மா, கத்தி வந்துடுச்சு. பணத்தை வச்சா தான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன். வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள்ள. தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தடை பண்றது தர்மம் இல்ல. தடை பண்ணலைன்னா பொழப்பே இல்ல. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்ச, வாரம் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? அபசகுணம் பிடிச்ச மாதிரி. பொண்ணு வேற தனியா இருக்கிறா வீட்டுல. சூறையாடி இருப்பானோ? ஐயோ, ஏம்மா குளிச்சே? ஆமா, கல்யாணம் ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சானா என்ன அர்த்தம் புரியலையே. யார கேட்ட தெரியும்? பாப்பாவையே கேட்கலாம்னா கால்ல பாதரட்சை போட்டுருக்குது. யார கேட்கலாம்? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, யார கேட்பேன்? எப்படி கேட்பேன்? மாமிதான் ஆகாசவாணி ஆச்சே. எல்லா இன்ஃபர்மேஷனையும் விரல் நுனியில வச்சிருப்பா. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ, நான் தான் பாலஜோதிடர் சாம்பசிவ சர்மா பேசுறேன். நான் தான் மாமி பேசுறேன். மாமியா, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சுட்டு வந்தான்னா அதுக்கு என்ன மாமியே அர்த்தம்? இதெல்லாம் என்னண்டா கேக்குறீங்களே? ஆ, இருங்கோ, மாமாவை கூப்பிடுறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ மாமாவா? அறிவு கட்டம் உண்டோ? துடிக்கிறத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கேட்கிறேன். என்ன மாமா வள்ளுன்னு விடுறார்? ஒருவேளை எசக்கு பெசக்கா நேரத்துல போன் போட்டுட்டேனோ? இருக்கும் இருக்கும். என்னடா? உங்க பொண்டாட்டி அவங்க வீட்ல எல்லாம் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, ஆமா. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். எங்கடா? அதான் ஜோசியர் வீட்ல தான். ஜோசியர் வீடா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சே. உங்களுக்கு அது அவருக்கு அம்மா போச்சாம்.
வீட்டை சுத்தி காவலுக்கு மாமனார் ஆள வச்சிருக்காரு. அன்னை கருப்புக்கு ஜோசியர் காவலா இருக்காராம். ஏன் வாத்தியாரே, இந்த கருப்புனா என்ன? உன்னை கொன்னே போடுவேன். டேய், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கிட்டுக்குது. அது ஒரு பூடா. ஆமாண்டா, தொலைச்சிடுவேன் உங்களை. வீட்டை சுத்தி ஆளு, கற்புக்கு ஜோசியர் காவல். இங்க வாங்கடா, வாங்க. என்ன? டேய், உள்ள இருக்க ஜோசியர் ஓடி வர மாதிரி உறக்க பண்ண என்ன? கும்மியடி பண்ணே கும்மியடி, குனிஞ்சு குனிஞ்சு கும்மியடி, உள்ள இருக்குடா. நிறுத்துங்கடா. என்னங்கடா செதுக்கி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே சைஸா இருக்கிறீங்க? உங்க அப்பனெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஒரே நேரத்துல பெத்தானுங்க. ஐயாவே நீங்க மலை போல வாழணும். அக்காவே அக்காவே நீங்க அனுசரிச்சு கேட்கணும். அக்காவே அக்காவே நீங்க அனுசரிச்சு கேட்கணும். போதும் போதும் அம்மாடி, பசங்க எல்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா. துன்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். முட்டில பக்கத்தில வாராவதி நீதானே, வாராவதி பக்கத்தில ஆலமரம் நீதானே, ஆலமரம் அடியிலே அண்ணன் கத்துக்கிறாரே, ஆலமரம் அடியிலே அண்ணன் கத்துக்கிறாரே, கிராரே கிராரே அண்ணன் அச்சய வருஷத்துக்கு அதிகமாக ஆடிட்டீங்க. அம்மாடி, பசங்க எல்லாம் தொண்டைக்கிறிய கத்துறானுவ. கொஞ்சம் காசு கொண்டாந்து போடேன், பாவம். டேய், இங்கே இருங்கடா, வர்றேன். உள்ள வந்துடாதீங்க, கெட்ட வாட அடிக்கிறேன். போ அப்படியே. பாப்பா, குழந்தை, ஓடிலாம். அம்மா. பரம்பரை தொழிலே இதுதான், பார்த்து நடந்துக்க. விஷயம் தெரிஞ்சா அவங்க அப்பா அருவாளோட ஐயனார் மாதிரி வந்துடுவானே. நான் பாப்பாவை எங்க தேடுவேன்? கற்போட போச்சா, கற்பு இல்லாம போச்சா, ஒண்ணுமே புரியலையே. அடியில குப்பதா இருக்கு, குழந்தைய காணும். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது? உள்ள பாப்பாவை காணும், வெளியே பசங்களை காணும். ஆன வேகத்துல அண்டர்கிரவுண்ட் போயிட்டானுங்களா? என்னமோ பாண்ணானுங்களே. பரவதி பக்கத்தில அலமரம் கீதாமே, அலமரம் அடியில அண்ணன் காத்துக்கிறாரு, அலமரம் அடியில அண்ணன் என்ன நீ ஆசையோட வந்தேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கே. என் மேல ஆசையே இல்லாத உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அழாம சிரிக்க முடியும்? என்னது, உன் மேல எனக்கு ஆசையே இல்லையா? கூட கூடையா இருக்கு, கொள்ள கொள்ளையா இருக்கு. இடையில உங்க அப்பா மட்டும் குறுக்க நிக்கலன்னா நான் என்னைக்கோ இளவரசன் ஆயிருப்பேன். உன்னை இளவரசன் ஆக்கியிருப்பேன். என்ன அடைஞ்சிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வராம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சந்தேகம் பொம்பளை கூட பிறந்ததுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. இங்க பாரு ரஞ்சினி, சூரியனை சுத்துற பூமி கூட கொஞ்சம் முன்ன பின்ன சுத்தம். ஆனா அந்த சாம்பசிவ சர்மா ஜாதகம் சொன்னா பிசுரே இருக்காது. ஒன்னு நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் குபேரனா ஆகுறனா இல்லையா பாரு. ஜோசியத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. காலனா கூட சம்பாதிக்க முடியாத உங்களை நம்பி ஒரு குழந்தைக்கு நான் தாய் ஆயிட்டா அது குடிக்கிற பாலுக்கு நான் பிச்சைதான் எடுக்கணும். டேய், என்னடா அது? இவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு கொண்டாந்து சேர்த்தா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய், அவங்கள மூடு கொண்டு வருவோமா? எப்படிடா? இங்க வாங்கடா சொல்றேன், வாங்கடா.